இந்த தடவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் சர்ச் பாரில் வரணுமா? ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேனலை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ சேனல் கிரியேட் பண்ணுற தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலை கிரியேட் பண்ண உடனேயே போய் சர்ச் பாரில் போய் நம்ம சேனல் வருதான்னு போட்டு டைப் பண்ணி பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண உடனே உங்கள் சேனல் வரலைன்னா அதுக்கு ஒரு வருத்தப்படுவீங்க. ஸோ சேனலை வந்து அதுக்குள்ளாரெலாம் உங்களோடது வந்து சர்ச் பாரில் கொண்டாட மாட்டாங்க. அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வரும். ஸோ நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து சர்ச் பாரில் வரக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் சேனல் சர்ச் பாரில் யூடியூபே தானாலும் கொண்டாடுவாங்க. ஸோ யூடியூப்க்கு வந்து நிறைய சேனல் வந்து அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ரூல்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுக்கு யூனிக்கான ஒரு நேம் வைக்கணும். அடுத்த சேனல் வச்ச மாதிரியே நீங்கள் வந்து நேமை வச்சிங்கன்னா உங்கள் சேனல் வந்து சர்ச் பாரில் வராது. நீங்கள் வந்து தனியாக ஒரு நேம் வைங்க சேனலுக்கு. உங்களுக்கு சேனலுக்கு நேம் வைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நான் எப்படி வைக்கிறதுங்கிற சைடில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. யூடியூப் நேம் ஜெனரேட்டருங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நேம்ஸ் எல்லாமே தராங்க. இது வரைக்கும் அந்த நேமில் எந்த சேனலும் இருந்திருக்காது. அந்த மாதிரி தான் நான் கூட ஒரு சில என்னோடய சேனலுக்கான நேம்லாம் அப்படி தான் செட் பண்ணேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்களும் உங்கள் நேம்லாம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து நீங்கள் சைடில் போடுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் சேனலோட நேமை போட்டு மேலே இருக்க அந்த 3 பைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் என்றைக்கு, அதாவது இந்த மாதத்தில் கிரியேட் பண்ணிங்களா இந்த நாளில் கிரியேட் பண்ணிங்களான்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய சேனலோட நேம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இதில் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு ட்ரிக்கு. ஸோ இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்குன்னே சொல்லலாம். இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணால் உங்கள் சேனல் கன்ஃபார்ம் வரும். ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணுறதெல்லாம் இல்லை கைஸ், ரொம்ப ஈஸி தான். உங்கள் சேனல் மூவ் பண்ணுற ஆப்ஷனில் போய் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் அக்கௌண்ட் வந்து எப்பயும் போல் சர்ச் பாரில் வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுடைய வீடியோ ஒருவேளை உங்கள் வீடியோ சேனல் காமிக்க முடியாட்டியும் உங்களுடைய வீடியோ காமிக்கிறதுக்கு உங்களுடைய டைட்டில், அதாவது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் டைட்டிலுக்கு அப்புறம் உங்கள் சேனல் நேமே ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வரலைனாலும் உங்கள் வீடியோ போகும். அது மூலிமா கூட ஒரு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக உங்கள் சேனல் வந்து சர்ச் பாரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ உங்கள் சேனல் சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பாரில் வரணும்னு நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேனலுக்கு வந்து அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், வியூஸ் வரும். ஸோ எல்லாமே வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.